அந்தப் பெரிய பழைய வீட்டில் ஒரு மூங்கில் பெட்டி இருந்தது. அதைத் திறக்க யாரும் முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் அது ஒரு சாபத்தால் பூட்டப்பட்டிருப்பதாக ஊர் மக்கள் நம்பினர். அந்த வீட்டின் தற்போதைய உரிமையாளர் அதியா ஒரு இளம் பெண்மணி. அவளுக்கு இந்த மூட நம்பிக்கைகளில் நம்பிக்கையில்லை. அவளது ஒரே குறிக்கோள் அந்த வீட்டிற்குள் ஒளிந்திருக்கும் மர்மத்தை தீர்க்க வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் அதியா வீட்டின் மாடியில் இருந்த ஒரு ஒற்றை அறையைத் துடைத்துக் கொண்டிருந்த போது அங்கு ஒரு பழைய மரப்பெட்டி அவள் கண்ணில் பட்டது. அவள் அதைத் திறந்து பார்த்தபோது ஒரு செப்பு வளையமும் ஒரு பழமையான சிறிய சாவி ஒன்றும் கிடைத்தன. அந்தச் சாவி சரியாக மூங்கில் பெட்டியின் பூட்டிற்குப் பொருத்தமாக இருந்தது. மாதவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாபத்தைப் பற்றிய கதைகளை நினைத்து அவள் தயங்கினாள். ஆனால் அவளது மனதின் ஆர்வம் அவளைத் தள்ளியது. பயபக்தியுடன் அவள் சாவியைப் போட்டு மெதுவாக பூட்டைத் திறந்தாள். கிளிக் என்ற சத்தத்துடன் பூட்டு திறந்தது. உள்ளே ஒரு பழைய நாட்குறிப்பும் சில மங்கிய புகைப்படங்களும் இருந்தன. அது அவளது பெரிய அத்தையான பத்மாவின் நாட்குறிப்பு. பத்மா அந்த வீட்டில் பல தசாப்தங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர். நாட்குறிப்பில் பத்மா தனது வாழ்க்கைக் கதையை, குறிப்பாக தனது மறைந்த கணவர் கணேசன் பற்றிய நினைவுகளை எழுதியிருந்தார். கணேசன் ஒரு புதையல் வேட்டையாளர். அவர் ஒரு அரிய பொக்கிஷத்தை கண்டுபிடித்தார். ஆனால் அந்த பொக்கிஷத்தை விரும்பிய சில பேராசை பிடித்தவர்களால் அவர் கொல்லப்பட்டார். அந்த பொக்கிஷம் ஒரு விலைமதிப்பற்ற வைரமான நிலாக்கள். அதை அவர் பாதுகாப்பாக எங்கோ மறைத்துவிட்டார். நாட்குறிப்பில் ஒரு புதிரும் இருந்தது. என் கல்லறை என் ஆத்மாவைக் காக்காது, ஆனால் என் ஆசை அதை என் அன்புக்குரியவரின் கரங்களில் ஒப்படைக்கும். நீலமலர்கள் பூக்கும் இடத்தில் பொக்கிஷம் புதைந்திருக்கும். அந்த வீட்டின் புதிரின் மர்மம் மாதவிக்கு இப்போது புரியத் தொடங்கியது. பத்மா இந்த உண்மையை பாதுகாப்பதற்காகவே அந்த மூங்கில் பெட்டியை ஒரு சாபக்கதையாக உருவாக்கியுள்ளார் என்பதை மாதவி உணர்ந்தாள். ஆனால் நீலமலர்கள் எங்கே பூக்கும்? அதியா வீட்டின் பெரிய தோட்டத்தில் அந்த நீலமலர்களைத் தேடினாள். அங்கு அவள் ஒரு வாடாமல்லிச் செடியைக் கண்டுபிடித்தாள். அது எப்போதும் நீல நிறப் பூக்களைக் கொண்ட ஒரு செடி. அதற்கு அருகில் அதியா ஒரு சிறிய குழி தோண்டிப் பார்த்தபோது உள்ளே ஒரு பெரிய செப்புப் பெட்டி கிடைத்தது. அதைத் திறந்து பார்த்தபோது கண்ணைப் பறிக்கும் ஒளியுடன் ஒரு பெரிய வைரமான நிலாக்கல் அதனுள் ஜொலித்தது. அதியா அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டாள். அது அவளுக்கு பணத்தையோ புகழையோ தேடித் தரவில்லை. அது அவளுக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்தியது. பயத்தையும் மூட நம்பிக்கைகளையும் தாண்டி அறிவும் துணிச்சலும்தான் உண்மையைக் கண்டறியும் திறவுகோல்கள். பத்மா தனது அன்பை உண்மையாகப் பாதுகாக்க அந்த கதையை பயன்படுத்தினார். அதுதான் அந்த கதையின் உண்மையான பொக்கிஷம்.